உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை பார்ப்போம். அது உபாகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமென் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவார்களாக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த பொழுது அநேக கட்டளைகளையும் அவர்கள் கைக்கொள்ளும்படியா அநேக காரியங்கள் சொல்லிக் கொள்வார். அதுல இது ஒரு கட்டளையாக சொல்லப்படும். இந்த கட்டளை எல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் கூடி வர செய்து அவர் பாருங்க, ஆண்டவர் சொல்றது கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், சில காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பு, இதெல்லாம் செய்யறதே சபிக்கப்பட்டவன். அப்ப எல்லா சபையெல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சேர்ந்து ஆமென் அப்படியே ஆக கடவுது என்று சொல்றாங்க. பாருங்க, தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாம கை நீட்டுறவன் தகப்பனையும் காரணம் கொல்லப்படணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா இங்க அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அவங்க சபிக்கப்பட்டு போகணும்னு சொல்றாரு. பெற்றவங்களை சரியா கவனிக்கல, பெற்றவங்களை கை நீட்டி அடிக்கிறவன், இந்த மாதிரி காரியமா செய்கிறவங்க, பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்காத இப்படிப்பட்டவங்க ஆண்டவர் என்ன சொல்ல, சபிக்கப்பட்ட சபைகள்லாம் சேர்ந்து கர்த்தருடைய சபையில் ஆமென் அடிச்சவன் அப்படியே ஆக கடவுது என்பது அர்த்தம். பார்த்தீங்க, பிறனுடைய எல்லைக்குறியை மாற்றுகிறது. அதை பாருங்க, அநேக இடங்களை எல்லைக்குறிகள் வாங்கட்டும் அப்படின்னு சொன்னா அநேக பாத்தீங்கன்னா எல்லையை மாத்தி போட்டுருவாங்க. கல் ஊணுவோம் பாத்தீங்களா, அந்த கல் ஊணுகிறத கொஞ்சம் ஒரு அரடி நமக்கு நல்லா எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு கல்லை மாத்திருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் எல்லைக்கு உனக்கு எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்தை தான் நீங்க அடுத்தவனுடைய இடத்தை நீ அபகரிக்காதபடி நீ எச்சரிக்கையாரு. அப்படி நீ எல்லைக்குரிய நீ மாத்திரனா நீ சபிக்கப்பட்டவனா இருப்ப என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஆமென் என்று சொல்லுகிறார். பாருங்க, குருடனை வழிதப்ப செய்கிறவர்கள், கண்ணு தெரியாதவங்க, வயதானவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க பசங்க எல்லாம் செய்வாங்க, விளையாட்டுக்கு கிண்டலுக்கு அவங்க எங்கிட்டு போவாங்க. அநேக இடத்துகள்ல பார்த்திருக்கேன் நாங்க. ஏன்னா அவர்களுக்கு அது நக்கல் போல தெரியும். ஆனா அவங்களுக்கு கண் பார்வை இல்லாதபடி அவர்களுக்கு வழிதப்பி எங்கேயாவது கீழே விழுகிறதுக்கு அப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவருடைய நியாயத்தை புரட்டுகிறவர்கள், ஒருவேளை பரதேசியா இருக்கிறவன், திக்கற்றவர்கள், விதவைகள், இவர்களுக்கு சொல்லப்படுகிற சில நியாயங்கள் இருக்கிறது. அந்த நியாயத்தை புரட்டக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது நீதி உங்களால செய்ய முடிஞ்சா அந்த நீதியை செய்யணும். அந்த நீதியை செய்யாதபடிக்கு உங்ககிட்ட வரக்கூடிய அந்த காரியங்களை, அநீதியான ஒரு காரியத்தை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க சபிக்கப்பட்டவர்களா. நீங்க ஆறாவனாலும் இருக்கலாம். அந்த நேரத்துல ஒரு திக்கற்றவனோ, விதவையோ, ஒரு அந்நியனோ உங்ககிட்ட வந்து ஒரு நியாயத்தை கேட்கிறான். அந்த நியாயம் எதுவோ உண்மை எதுவோ அதை மாத்திரம் நீங்க சொல்லணும். அவனுக்கு நீதியை கிடைக்க நீங்க செய்யணும். ஒருவேளை நீங்க அதிகாரியா இருக்கிறீங்க, வீட்டுக்கார, சொந்தக்கார, பக்கத்து வீட்டுக்கார, ஊருக்கார அப்படின்னு சொல்லி அநீதியான ஒரு காரியத்தை அவங்க நியமிக்கிட்டீங்கன்னா அது நீங்க சபிக்கப்பட்டதுன்னு சொல்லுவது. ஜனங்கள் என்ன செய்யறான், ஆமென் அப்படியே ஆக கடவுள் என்று சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, எல்லா கற்பனை, ஒருவேளை இந்த கற்பனைகளெல்லாம் நீ கை கொண்டால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இருக்கிற தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஆளாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் நீ கடைப்பிடிக்கலன்னா பயங்கரமான சாபங்கள் வரும் சொல்லி கீழே வாசித்தீங்க. இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அநேக சாபமான காரியங்கள் இருக்கிறது. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை பயங்கரமான ஆசீர்வாதத்துக்கு நடத்துவேன்னு சொல்லி பலவிதமான ஒரு 20 வகையான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளைகளை பார்க்க முடியும். தெரியுமா? அந்த புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அறிந்து கொள்ள முடியும், கண்களை முடியும். ஆண்டவரை நீங்க கொடுத்த கற்பனைகளை நாங்கள் கடைபிடிக்கிறதற்கு எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்க முடியாது சொல்லிக்கிறதா. ஆண்டவரை மோசத்தை நீங்க சொன்னது போல இந்த நாளில அப்போஸ்தலர்கள் நிமித்தமா அநேக தீர்க்கதரிசிகள் மூலமா எங்களுக்கு கொடுக்கிற அறிவுரைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு கேட்டவர்கள் நடத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.